தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் எப்பொழுதுமே வார்த்தையை கொடுப்பது நம்முடைய திராணியை வைத்தல்ல, அவருடைய திராணியை வைத்து. அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும். காரணம், ஆபிரகாமுடைய நிலைமையை வைத்துனா கர்த்தர் ஆஃபர் பண்ணி இருக்கணும். என்ன சொல்லி இருக்கணும்? இஸ்மவேல் இருக்கான்லப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா அப்படி சொல்லி இருக்கணும். ஆமென். கர்த்தர் அப்படி அல்ல. இந்த வேதத்தில் இன்னொரு ஆச்சரியமான காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 30:8 கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 1 சாமுவேல் 30:19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றும் குறையாமல். வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் எல்லாரும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, ஒன்றும் குறைபடாமல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அதாவது வார்த்தையை சுதந்திரிக்கிறவங்க செய்யற பிரதானமான காரியத்துல ஒன்று என்ன தெரியுமா? கன்ஃபஸ் பண்ணிட்டே இருக்கணும், அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்லுகிற, நான் விசுவாசிக்கிறேன் ஆதலால் பேசுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் வார்த்தை அறிக்கை பண்ணும்போது நான் எதை வெளிப்படுத்துகிறேன்? ஆமென், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறேன். நீதி உண்டாக இருதயத்திலே, ஆமென், விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. அப்ப என் இருதயத்திலே நான் நம்புறதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அறிக்கை பண்ணணும். இந்த அறிக்கை செய்யறதுல விட்டு விடவே கூடாது. அது கொஞ்சம் பேர் கூட சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம அப்படி டீசெண்டா வந்து இருந்துட்டு, அதெல்லாம் இங்க கிடையாது. ஆமா, இங்க வருகிற ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க தான் கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆண்டவரே, எப்படியாவது எல்லா சேர நிரம்பணும் அப்படி கர்த்தர் இதுவரை ஜெபிக்க வைக்கவில்லை. ஜெபிக்கிறோம் அப்படி, ஆனாலும் பிரதானமா ஜெபிக்க வைக்கிறது, உமக்கு சித்தமானவங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. வந்த ஒருவரும் வெறுமையா போயிடக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்டா கூட வந்திருக்கலாம். நான் இயேசுவின் நாமத்தில் நம்புகிறேன், கர்த்தர் சித்தம் கொண்டு உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வந்த ஒருவரையும் வெறுமையாய் திரும்ப கர்த்தர் அனுப்ப மாட்டார். ஆமென், ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் குறையாமல். ஆண்கள் பக்கத்துல மட்டும் சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் குறையாமல். ஆமென். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? திருப்புவாய். தாவீதின் வாழ்க்கையில் நடந்தது என்ன? எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். இந்த வேதத்துல நீங்க ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யார் யாருக்கெல்லாம் வார்த்தையை கொடுத்தாரோ, கொடுக்கப்பட்ட வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை நிறைவேறினதும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு வார்த்தையை கொடுக்கிறார், சந்ததி 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 என்று 12, 13, 15 அதிகாரத்துல, 15வது அதிகாரத்துல தெளிவாக்கி சொல்லுகிறார், உன் கற்ப பிறப்பு அப்படிங்கிறார். 17வது அதிகாரத்துல, அதாவது காலங்கள் ரொம்ப ஆனதுனால ஆபிரகாம் வேறொரு ஆப்ஷன் வைக்கிறான். நான் இனி அதையும் கேட்டு ஆண்டவரை கஷ்டப்படுத்தாம, சிலருக்கு நினைப்பு என்னன்னா, நம்ம கேட்டு கேட்டு கர்த்தரை கஷ்டப்படுத்துகிறோம். அதனால ஆபிரகாம் சொல்றார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. நீங்களும் ஆண்டவரே ரொம்ப நாளா பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்கிறோம். இங்கதான் ஒருத்தன் இருக்கிறான்ல. விசுவாசம் என்பது இருக்கிறதை வைத்து பேசுவதல்ல, இல்லாதவைகளை வைத்து பேசுவது. ஆபிரகாம் இருக்கிறத வச்சு பேசுறான். ஆண்டவரே இருக்கிறான், நீங்க சொல்ற ஈசாக்கு இல்ல, ஆனா நான் சொல்ற இஸ்மவேலு இருக்கிறான். நம்ம எல்லாமே இருக்கிறத வச்சுதான் பேசுறோம், இருக்கிறத வச்சுதான் பேசுறோம். விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகள் நிச்சயம். ஆபிரகாம் கண்களுக்கு என்ன தெரிகிறது? இஸ்மவேல் தெரியும். இஸ்மவேலை வச்சு பேசுறான். இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. கர்த்தர் சொல்லுகிறார் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 19வது வசனத்துல, அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும், நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர். நிச்சயமாய். எந்த வார்த்தையை நிச்சயப்படுத்துறார் தெரியுமா? 24 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, எதை நிச்சயப்படுத்துகிறார் தெரியுமா? காணப்படாதவைகளை.
வார்த்தை என்பது நம்மை நம்ப பண்ணிக்கொண்டே இருக்கும். வார்த்தை நமக்குள்ளே நம்பிக்கை உண்டாக்குவது மாத்திரமல்ல, நம்மை நம்ப வைத்துக் கொண்டே இருக்கும், நம்ப வைத்துக் கொண்டே இருக்கும். கடைசியில வரும்போது இனி வேண்டாம், இனி இது வேண்டாம் வரும்போது அந்த வார்த்தை ஸ்ட்ராங்கா நமக்குள்ள விழும். அதுதான் நிச்சயமாக. ஹalleluya. ஆண்டவரே, இனி நீங்க ஈசாக்க தரலைனாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அந்த ரேஞ்சுக்கு ஆபிரகாம் வந்துட்டார். அதனாலதான் ஆபிரகாம் அளவில்லை, ஆபிரகாம் குனிந்து என்ன செய்தாராம்? சிரித்தான். 15வது அதிகாரத்தில் அழுறார், அடியானுக்கு என்ன தருவீங்க? இப்ப அதெல்லாம் விட்டாச்சு. விட்டுட்டு காணப்படுகிறவைகளை பார்க்கிறான். என்ன இருக்கு? ஓகே ஆண்டவரே, இது ஓகே. இப்ப என்ன இருக்கு? நான் இந்த தொழில் ஆண்டவரே இதை பிளஸ் பண்ணி கொடுத்தா போதும் ஆண்டவரே. நான் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தேன் ஆண்டவரே? அது 24 வருஷம் ஆச்சு. எந்த இடத்துல இனி இந்த காரியத்தை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு வருகிறதோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு என்ன சொல்ல, ஒரு நங்கூரம் போட்டது போல நிச்சயமாக நிச்சயமாக ஆமென் சொல்லிட்டாரு. 21வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்த. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹalleluya. இதுதான் வேதம், இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தருடைய செயல்கள். சொன்னபடியே. ஆண்டவருக்கு செகண்ட் ஆப்ஷன்லாம் பிடிக்காது. ஆமென். ஆண்டவர் இன்னொரு வேய மனசுல வச்சுட்டு எதுக்கு ஒரு 3 நாள் வழியை வைப்போம். ஒருவேளை இவன் இதுக்கு செட் ஆகலைன்னா இன்னொன்று. தேவனுக்கு அதை அங்கீகரிக்க முடியாது. மோசே ஆப்ஷனை மாத்துறார். ஆண்டவரே வேற யாரையாவது, வேதம் சொல்ற கர்த்தருக்கு கோபம் வந்துச்சான். வேற ஆள் இல்லாம இல்ல, கர்த்தர் சொல்ற ஆரோன் பிரதர் தானே, அவன் நல்லா பேசுவான் அல்லவா, எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நான் உன்கிட்ட நினைக்கிறியா மோசே? ஆமென். இது உன்னை குறித்த திட்டம், உன்னை குறித்த தீர்மானம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். நீ வார்த்தையை தேடிதானே வந்த, யோசபாத்தை வசனம் தேடிதானே வந்த. எஸ், நான் சொல்றேன் கேளு. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். அப்ப காண மாட்டாய், காண மாட்டாய், காண மாட்டாய். விசுவாசத்தை கர்த்தர் எப்படி துவக்குறார் பாத்தீங்களா? எப்படி நமக்குள்ளே ஸ்திரப்படுத்துறார் பாத்தீங்களா? நம்ம எதெல்லாம் காணணும்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் இந்த அடையாளம் இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோமோ, அங்கிருந்து வருது. நீ இதை பார்க்க மாட்ட, நீ இதை பார்க்க மாட்ட, நீ அதை காண மாட்ட, இதை காண மாட்ட. அப்புறம் ஆனாலும் தண்ணீர் வரும். எனக்கு சொன்னா அது நடக்கும். அது எப்படி நடக்கும் அது தெரியாது, எனக்கு சொன்னா நடக்கும். இந்த ஒரு நம்பிக்கைக்குள்ள சபையை கொண்டு வருவதற்கு தான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.